ஐயனார் துணை சீரியலில் இன்னைக்கு சோழன் செய்த சத்தியமும் அதை அடுத்த நிமிஷமே உடைச்ச காமெடியும் தான் ஹைலைட். நான் இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேன்னு சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு சோழன் பண்ண காரியம் இருக்கே அது வேற லெவல். எபிசோட் ஆரம்பத்துல அந்த பெண் பயணி புகார் சொன்ன விஷயத்த சோழன் சாதாரணமா எடுத்துக்கிட்டான். ஆனா நிலா இனிமே உன்னால வர்ற பிரச்சனைய நீயே பார்த்துக்கோன்னு முகத்துக்கு நேரா சொல்லிட்டு போயிட்டா. தூங்கிட்டு இருந்த சோழனை எழுப்பி சேரனும் பாண்டியனும் வெளுத்து வாங்கினாங்க. நிலா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சும் அவ அருமை தெரியாம இருக்கியேன்னு பாண்டியன் திட்ட பல்லவன் நிலா வாங்கி கொடுத்த வாட்ஸை காட்டி பெருமை பேசினான். டீக்காக பாண்டியனும் சோழனும் சண்டை போட்டப்போ சோழனுக்கு போடப்பட்ட டீயை எடுத்து பாண்டியனுக்கு கொடுத்து நிலா சரியான தண்டனை கொடுத்தா. சோழனுக்கு டீ கட். கடைசியில சேரன் எல்லாரையும் கோவிலுக்கு கூட்டிட்டு போனான். எரியற சூடத்துல அடிச்சு சத்தியம் பண்ணுன்னு சோழனை மிரட்ட வலியில துடிச்சுக்கிட்டே இனிமே நான் உத்தமனா இருப்பேன், கல்யாணமாகாதவன்னு பொய் சொல்ல மாட்டேன்னு சோழன் சத்தியம் பண்ணான். சத்தியம் பண்ண கையோட அங்க ஒரு பொண்ணு தேங்காய் உடைக்க கஷ்டப்படுறத பார்த்ததும் சோழன் பழைய குருடி கதவை திரடி கதையா ஓடினான். அந்த பொண்ணு கையை பிடிச்சு தேங்காய் உடைக்க சொல்லிக் கொடுத்ததை பார்த்து சேரன் தலையிலேயே கை வச்சிட்டான். இவன் திருந்தவே மாட்டான்னு நிலாவும் சேரனும் வெறுத்து போய் நின்னதோட எபிசோட் முடிஞ்சது. கடவுள் முன்னாடி பண்ண சத்தியத்தை கூட சோழன் மதிக்கலையே, இதுக்கு என்ன தண்டனை கிடைக்கப் போகுது?